விஜய் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பேசும்போது தன் தொண்டர்களுக்கு அவர் டீச் பண்ணணும். ஏன்னா தொண்டர்கள் புதுசாக வந்த தொண்டர்கள், அவங்க யாரும் பின்னாடி போயிட்டு இப்போ வரல. 17-18 வயசு பசங்க ஃபஸ்ட் டைம் விஜயை பார்த்து வராங்க. வெறுத்து போயினா எல்லா கட்சியும் சரியில்லைப்பா, நமக்கு விஜய் தான்ப்பா நம்ம கரெக்டாக வருவார், அவர் எப்படி சினிமாவில் பறந்து போய் நடிக்கிறாரோ அது மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் நேர்மையாக இருப்பார் அப்படின்னு வர்றாரு. அவருக்கு நம்ம அந்த அந்த மக்களுக்கு இவர் தான் சொல்லணும், நான் ஏன் தெரியுமா நான் பிஜேபியை பிடிக்கலன்னு சொல்கிறேன், நான் ஏன் தெரியுமா திமுக பிடிக்கலன்னு சொல்கிறேன் அப்படின்னு இவர் டீச் பண்ணணும். டீச் பண்ணுற இடத்துல இருக்காரு. அதான் எம்ஜிஆர் பண்ணார். புரியுதா நான் சொல்கிறது? இல்லை, அதுதான் இவர் சொல்கிறாரு, எனக்கு ஏன் பிஜேபி பிடிக்கலங்கிறது அவருடைய கருத்தில் சொல்கிறாரு. கச்சத்தீவு இவங்க மீட்கல, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, நீட் தேர்வை நம்ம மேலே திணிக்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறதால பிடிக்கலங்கிறது சென்சில் தான் அவர் சொல்கிறாரு. நீட் தேர்வை பிடிக்கல, கச்சத்தீவு மீட்கல, இதெல்லாம் திமுக பேசுகிறது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? விஜய் தாவேக்கா என்ன சொல்ல வருது? புதுசாக ஒரு கட்சி வருதுங்க, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னா மக்களுக்கு உண்மையை சொல்லணும். அம்மா, கச்சத்தீவுக்காக நீங்கள் பிஜேபியை திட்டாதீங்க, முழுக்க முழுக்க திமுகவும் காங்கிரஸ் பண்ண தப்பு, 2 பேரும் பொது எதிரிகள், தனியாக வச்சுருங்க. பிஜேபி ஏன் திட்டணும் தெரியுமா? இந்தந்த காரணத்துக்காக திட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். ஏன் நான் வந்து அதிமுகவை திட்டுறேன்னா அப்படின்னு சொல்லாமல் கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக, இது கொள்கை எதிரி பிஜேபி. என்ன கொள்கை எதிரி, என்ன கொள்கைன்னு சொல்லுங்கள் கேட்டால் நீட்டுன்றாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொள்கை என்ன எதிரானவர்னு சொல்லணும். நான் என்ன சொல்லணும்னா, இதோ பாருங்கம்மா, மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வறுமை கோட்டு கீழே இருந்த இஸ்லாமியர்கள் 20 கோடி, இப்போ 28 கோடி. முத்தலாக்குனால நிறைய பெண்கள் வந்து வாழ்க்கை இறந்துட்டாங்க. காஷ்மீரில் இப்போ முன்ன விட பயங்கரமான குண்டு வெடிப்பு, ரோட்டில் நடக்க முடியல, அவன் ரோட்டில் செத்து கிடக்கிறான். இப்படி சொல்லணும் மக்களுக்கு. இந்த சிஏஏன்னு ஒன்று கொண்டாந்தது வந்து தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் மட்டும் 20,22,88 பேர் இங்கேருந்து கிளம்பி ஆப்கானிஸ்தானுக்கு போயிட்டாங்க முஸ்லீம்ங்க அப்படின்னு டேட்டா காட்டணும். இப்படி பாருங்க வந்திருக்காமா, அம்மா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் ஒருத்தர் அப்துல் காதர், காணாமல் போயிருப்பாரு. ஆமாங்க, அவர் ஆப்கானிஸ்தான் போயிட்டாருமா, சிஏ தான்மா காரணம்னா, ஓ சிஏனால ஆப்கானிஸ்தான் போயிட்டார் அப்துல் காதர் அப்படின்னு கேட்கணும். நீங்கள் இஸ்லாமிய எதிராக, இது எங்களுக்கு தெரியும், இது பாரத பழசு, இது நீங்கள் இஸ்லாமிய எதிரானவர், திமுக ஊழல் கட்சி, இது எங்களுக்கு தெரியாதா? இது நீங்கள் பேச வரக்கூடாது. இது என்ன ஆகுன்னு தெரியுங்களா? கொஞ்ச நாள் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் கட்சி தான் பேசிட்டு போகிறாரு, புளிச்சிடும். உட்காந்து பேசுகிறவங்களுக்கு என்ன ஒரு ஸ்டஃப் இல்லாமல் அவன் எதிரி இவன் எதிரி, இவங்ககிட்ட பேசாத அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லணும்.